ஊதியம் என்ன கொடுப்பது, என்னென்ன கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது என்பது சம்பந்தமாக இதுவரை அவங்க எந்த முடிவும் எடுக்கலை. நீங்கள் நிர்வாகம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் தான் பேச்சுவார்த்தைக்கே தயாராக, இதுவரைக்கும் முடிவு எடுத்த மாதிரியாக தகவல் என்பது இல்லை. அதனால் பேச்சுவார்த்தை அரசாங்கத்தை பொறுத்தளவில் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு திறந்த மனதோடு நடத்துமா என்பது நமக்கு சந்தேகம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எல்லா பிரச்சனையையும் பேசி ஒரு இறுதிப்படுத்தாமல் ஒரு ஊதிய ஒப்பந்தம் போடுவது என்பது, ஊதிய ஒப்பந்தம் அடுத்த நாளே மறுபடியும் போராட்ட வேண்டிய கட்டாயம் என்பது தான் இருக்குது. நாம் வைத்திருக்கக்கூடிய பிரதானமான கோரிக்கைகள், குறிப்பாக நம்ம ஒரு 6-7 கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான பல போராட்டங்களை நடத்தியிருந்தோம். அதில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை என்பதை பொறுத்தளவில் நீங்கள் இந்த மானிய கோரிக்கையில் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்குவரத்து கழகங்கள் ஒரு நாளைக்கு 18 கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கின்றன. மானிய கோரிக்கையில் அமைச்சர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி இழப்பை சந்திப்பதற்கான காரணம் போக்குவரத்து கழகங்கள் லாப நோக்கமின்றி சேவை நோக்கத்தோடு இயங்குவதுதான். அதுதான் இழப்புக்கு அடிப்படையான காரணம். ஆனால் இந்த இழப்புக்கு இவையெல்லாம் காரணமாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகின்றன அப்படின்லாம் மானிய கோரிக்கையில் எழுதி வச்சிருக்காங்க. மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து அமைச்சர் பேசுறது, நீங்கள் அந்த வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் இருக்குது, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மானிய கோரிக்கையிலே அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெரிய அளவிற்கு நம்முடைய தொழிலாளிகளை அப்ரிசியேட் பண்ணி பேசுகிறார் மானிய கோரிக்கையில். இந்த மாதிரி எப்படி இரவு பகல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு வேலை பார்க்குறாங்க. இப்படி சிரமப்பட்டு வேலை பார்க்குற தொழிலாளி ஏதாவது ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆகிட்டா அதை போய் சமூக ஊடகத்தில் எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துறீங்க, அந்த தொழிலாளியின் மனதெல்லாம் பாதிக்கப்படாதா, இப்படிலாம் அவர் பேசுகிறார். பேசிட்டு தான் மானிய கோரிக்கையை தாக்கல் பண்ணுறார். மானிய கோரிக்கை அந்த பேச்சு இருக்குது. மானிய கோரிக்கையினுடைய இறுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த போக்குவரத்து கழகங்கள் நம்முடைய போக்குவரத்து கழகம் தான். இந்த ஏஎஸ்ஆர்டியூன்னு ஒன்று இருக்குது, ஆல் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ். நம்ம போய் இந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அது ஏஎஸ்ஆர்டியூ கொடுக்குற ப்ரைஸ். ஏஎஸ்ஆர்டியூ என்பது இந்தியாவில் உள்ள எல்லா அரசுக்கு சொந்தமான போக்குவரத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு. அதுக்கு கார்பரேஷன் அதிகாரிகள் டெப்டேஷனில் போவாங்க. இந்த ஏஎஸ்ஆர்டியூவுக்கு டெப்டேஷனில் போய் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கார்பரேஷன்கள் எப்படி செயல்படுது என்று அவங்க சில புக்கெல்லாம் வெளியிட்டுருக்காங்க. மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க ஏஎஸ்ஆர்டியூனுடைய அந்த சேனலும் வருது. அந்த சேனலில் ஒவ்வொரு கார்பரேஷனுடைய செயல்திறன் எப்படி இருக்குது என்று அந்த புக்கில் முழுசாக போடுவாங்க. அந்த ஏஎஸ்ஆர்டியூ ஒரு 2 அதிகாரிகள் கொண்ட குழுவை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி தமிழ்நாட்டினுடைய எல்லா கழகங்களையும் பார்வையிட்டு போக்குவரத்து கழகங்கள் செயல்படுவது முன்னுதாரணமாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்கள் ஒரு உதாரணம் என்று ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கு காப்பி வேணும்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தர்றேன். அதில் நம்ம தொழிலாளி எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க அதெல்லாம் படமெல்லாம் போட்டு புக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் அமைச்சர் பேசுகிறார். ஆனால் இவ்வளவு இழப்பு ஏற்படுது எல்லாம் பேசும் பொழுது இழப்பை அரசாங்கம் முழுசாக ஈடுகட்ட வேண்டும் என்று நாம் வைத்த கோரிக்கை இன்னும் அரசாங்கம் முழுசாக நிறைவேற்றலை. இழப்பு என்பது போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு நாளொன்றுக்கு 18 கோடி, அது பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த 18 கோடி ஒரு நாளைக்கு இழப்பு ஏற்படும் போது அதனுடைய கடனும் அதிகமாகுது. இந்த பணத்தை ஈடுகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நாம் நீண்ட நெடிய காலமாக இந்த கோரிக்கையை வைத்த நிலையில் ஒரு காலகட்டத்தில்
திமுக ஆட்சி வந்தவுடனே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் போக்குவரத்து கழகங்களை பற்றி, போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாடை பற்றியெல்லாம் அந்த வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. பல விஷயங்கள் முரண்பாடாக கூறப்பட்டிருந்தது. உடனடியாக நாம் இது முரண்பாடான விஷயங்கள் என்றெல்லாம் அறிக்கை வெளியிட்டோம். அவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இறுதியாக அந்த இதில் நிதிநிலை அறிக்கையில் இது மாதிரி இழப்பை சந்திக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, சேவைத்துறை நிறுவனங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கும்னு ஒரு சொல்லியிருந்தார். அதை பேஸ் பண்ணி நம்ம நீண்ட காலமாக வலியுறுத்திய நிலையில் ஒரு வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகையை, வயபிலிட்டி கேப்பை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு அரசாணை திமுக ஆட்சி காலத்தில் தான் போடப்பட்டது. அந்த அரசாணையை அமுல்படுத்தும் விதமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் தலைமையில் நம்முடைய கழக அதிகாரிகளையும் போட்டு ஒரு ஆய்வு என்பது நடத்துனாங்க. அந்த ஆய்வில் போக்குவரத்து கழகங்களுக்கு இழப்பு வழங்குவது என்றால் எந்த அடிப்படையில் இழப்பு வழங்கலாம் என்பதற்கான ஆய்வு பண்ணாங்க. இப்போ போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாட்டு திறன் அடிப்படையில் பணம் கொடுக்கலாம். இப்போ செயல்பாட்டு திறன் என்பதற்கு இன்றைக்கு அடையாளமாக ஒரு 4-5 பேராமீட்டர் வச்சிருக்கிறாங்க. போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாட்டு திறனுடைய பேராமீட்டர் எவ்வளவு KMBL, கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுக்கிறது. அது மாதிரி ஃபியூட் யூட்டிலைசேஷன், வாகன பயன்பாடு எப்படி இருக்கிறது, கியூஆ, அது ஆக்குபேஷனல் ரேஷியோ, பயணிகளுடைய கொள்ளளவு அடர்த்தி எந்த அளவுக்கு இருக்கிறது, டயர் பெர்ஃபார்மன்ஸு, என்ஜின் பெர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் தான் அளவுகோல். இப்போ இந்த அளவுகோலை அடிப்படையாக வைத்து தான் அந்த ASRTO பல விருதுகளை கொடுக்கிறார்கள். அந்த விருதுகளில் பெரும்பகுதியான விருதுகளை வாங்குது. அதாவது 18 மொத்தம் 72 விருதுல 18 விருது வாங்கியிருக்காங்க. 25% சொன்னால் கூட அமைச்சரே சட்டசபையில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிற செயல் ஊக்கத்திறன் அடிப்படையிலான விருதுகளில் 75% நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். மீதி மற்ற இடங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா கட்டடம் நல்லா இருக்குது, கட்டமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் மற்ற கழகங்களுக்கு விருதோ தவிர செயல் ஊக்கத்திறன் அடிப்படையில் அதிக விருதுகளை நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் தான் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் அமைச்சரே சொல்றாரு. அப்போ அந்த செயல் ஊக்கத்திறன் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆய்வு நடத்திய அந்த குழு இதுக்கு மேல போக்குவரத்து கழகங்கள் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை உயர்த்த முடியாது, மேக்சிமம் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதான் இந்த பெர்ஃபார்மன்ஸை அடிப்படையாக வைத்து இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு அரசாணை வெளியிட்டது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த எல்லா கார்பரேஷனும் கூடி ஒவ்வொரு கழகத்திலும் எவ்வளவு இழப்பு என்று சொல்லி ஒவ்வொரு கழகத்திற்கும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை எவ்வளோ வரணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மாதம் ஒன்றுக்கு 500 கோடி அப்படின்னா 6000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு கொடுத்தால்தான் இந்த பிரச்சனைகள் தீரும் என்று நாம் மார்ச் 6ஆம் தேதி கோட்டை நோக்கி பேரணி, ஏன்னா மார்ச் 13 பட்ஜெட் வெளியிடுற நிலையில் நீங்கள் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த பேரணியெல்லாம் நடத்தினோம். தொடர்ந்து இந்த கோரிக்கையை நம்ம 13 வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 2013 குற்றாலத்தில் நடந்த நம்முடைய சம்மேளன கூட்டத்தில் தான் இந்த மாதிரி போக்குவரத்து கழகங்களில் இவ்வளவு சிரமம் இருக்குது, என்ன காரணம் என்று சொல்லி ஆய்வு பண்ணி பேசி இது ஒரு சேவைத்துறையாக இயங்குகிற குழந்தைகள் தான் இவ்வளவு இழப்பு ஏற்படுது, இந்த இழப்புக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கணும், எனவே வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்கணும் என்ற கோரிக்கையை உருவாக்கி 2013 2016 வரைக்கும் அது நம்முடைய கோரிக்கை தான். 2016 தான் அதை பொது கோரிக்கையாக மாற்றினோம். இப்போ இந்த பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் இன்சென்டிவ் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படும். 2000 கோடி. இது தவிர மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒரு 646 கோடி ரூபாய் வேர்ல்டு பேங்க் கொடுக்கலாம். அது பின்னாடி சொல்கிறேன். வேர்ல்டு பேங்க் ஏன் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு மாநகரம் சம்பந்தமாக பேசும்போது சொல்கிறேன். ஆக 2646 கோடி ரூபாய் இந்த வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையாக கொடுக்கப்பட்டது. இப்போ இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நாம் முழுக்க விடாப்பிடியாக நடத்திய கிளர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பதற்கான நிதி வாங்கியிருக்கோம்.
அப்போ இந்த ஊதிய ஒப்பந்தத்தில் நாம் இதையெல்லாம் பேசும் பொழுது இந்த கோரிக்கை, இந்த 6 கோரிக்கை வச்சதில் இந்த கோரிக்கையில் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லா கோரிக்கையிலையும் முதல் கோரிக்கை வரவு செலவு மாதிரி வித்தியாசம் கொடுக்கணும்.